டிடிஎஃப் இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தது ஜஸ்ட் இன்ட்ரோ தான். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா மெயின் பிக்சர் அஃபீஷியலாக வந்து பண்ண யூடியூப் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம சேனலை எப்படிலாம் க்ரோத் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி அந்த அனலைஸ் பண்ண விஷயங்கள்லாம் பற்றிலாம் அஃபீஷியலாக பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெடிகேஷன். அதாவது நம்ம எப்போவுமே சொல்கிறதாங்க டெடிகேஷன், பேஷன்ஸ், கண்டினியூட்டி, ஹார்ட் ஒர்க் நமக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்க. ஸோ அது கூட சாக்ரிஃபைஸும் டிசிப்ளினையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டெடிகேஷன் நமக்கு யூடியூப்பை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் வந்து எந்த வீடியோ பண்ணாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முழு ஈடுபாடையும் போட்டு நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தா சும்மா சொல்லுவாங்க யூடியூப் அப்படிங்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது. யூடியூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. ஸோ வந்து பொறுமையாக இருக்கணும். பேஷன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து கண்டினியூட்டி அப்படிங்கிறது என்னன்னாங்க, நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ போடணும். இப்போ வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும். இப்போ திடீர்னு வந்து உங்ககிட்ட ஒரு 10 கண்டென்ட் நீங்கள் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கீங்க, 10 கண்டென்ட் பண்ணிட்டீங்க. 10 கண்டென்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சும்மா சொல்கிறேன். ஒரு 2 நாள் 3 நாள் சேர்ந்து ஒரு 10 கண்டென்ட் பண்ணிட்டீங்க. உங்கள் கையில் 10 கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் அந்த 10 கண்டென்ட் போடக்கூடாது. நீங்கள் 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வீடியோ போடுவீங்கன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வீடியோ போடணும். அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் அந்த 2 நாளைக்கு ஒரு டைம் வீடியோ போட்டே ஆகணும். இல்லை வசம் என்னால் முடியாதுன்னா அப்போ நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி போடுங்க, வாரத்தில் 2 வாட்டி போடுங்க. ஆனால் கரெக்டாக போட்டுக்கிட்டே இருங்க. கரெக்டாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் நல்லா வியூஸ் போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ரெகுலராக போடுறது இல்லை, அப்பப்போ தான் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூடியூப் வந்து நம்மளோட வீடியோவை புஷ் பண்ணாது. இத்தனைக்கும் வந்து பண்ணால் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளோட ஃபாலோவர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே காட்டாது. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ்க்குமே நடந்துச்சு. நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம பசங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் பேஜில் கூட வந்து பார்த்தா நம்ம வீடியோ போடுறது கிடையாது. இப்போ வந்து பார்த்தா போக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் மாற்றங்கள் நிறைய வர வேண்டியது இருக்குது. நம்ம ரெகுலராக போட இன்னுமே வந்து பார்த்தா அல்காரிதம் டோட்டலாக மாறி ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கும் கொண்டு போய் நம்மளோட கண்டென்ட் சேர்க்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து யூடியூப்பை பொறுத்தளவுக்கு சாக்ரிஃபைஸ் ரொம்ப 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 முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாகும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேங்கில் கொஞ்சம் நீங்கள் தனியாக தெரிவிங்க. நீங்கள் பெர்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஸோ வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களை கொஞ்சம் வெறுக்க ஆரம்பிப்பாங்க. ஏய் எப்போ கூப்பிட்டாலும் வருவலடா, இப்போ மட்டும் என்னடா வர மாட்டேங்கிற, ஓ யூடியூப் சேனல் ஆரம்பித்தோடனே நீ பெரிய ஆள் ஆகிட்டியா அப்படிங்கிற பேச்செல்லாம் வரும். ஆனால் உங்களுக்கு தான் தெரியும், நம்மளோட வழி நமக்கு தான் தெரியும். இல்லை மாப்பிள்ள, நம்மளால் இப்போ வந்து நான் தினமும் இந்த வீடியோ போடலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடலான்னு இருக்க மாப்பிள்ள, டெய்லி ஒரு வீடியோ போடலான்னு இருக்க மாப்பிள்ள, எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால் நிறைய சாக்ரிஃபைஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். டிசிப்ளினை விட்டுறாதீங்க. டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். தம்ப்நெயிலிருந்து ஆரம்பிக்கலாங்க. ஸோ வந்து முக்கியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டென்ட் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வந்து பண்ணால் தம்ப்நெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கண்டென்ட் 50%னால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணக்கூடிய உங்களோட கண்டென்ட் 50% தான். ஆனால் ஒரு சின்ன கவர் ஃபோட்டோ உங்களோட வீடியோவை வெளியே மக்களுக்கு கொண்டு போய் காட்டக்கூடிய அந்த கவர் ஃபோட்டோ தம்ப்நெயில் வந்து பண்ண 50%. அப்போ அந்த தம்ப்நெயிலை நீங்கள் எவ்வளோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வந்து எவ்வளோக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ வந்து மக்களுக்கு ஈஸியாக பார்த்தோன்னே ஈஸியாக கிளியராக புரியணும். உங்களோட டெக்ஸ்ட் ஆகட்டும், உங்களோட ஃபோட்டோஸ் ஆகட்டும், பார்த்தோன்னே ஈஸியாக ஓ ஓகே இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி வர்ற அளவுக்கு ஈஸியாக கிளியராக புரிகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ்லாம் என்னென்னா அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி இது என்னது ஏவா, இது என்னது சியா, இது என்னது பியா, ஓ அப்படியெல்லாம் அவ்வளவு டைம் நீங்கள் எடுக்க விடக்கூடாது உங்களோட வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களை. ஸோ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஓடிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வருவாங்க. வேலைக்கு போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காலேஜ் போய்ட்டு வருவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஸ்கூல் போய்ட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன டைம் தான் இருக்கும். அந்த சின்ன டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்ப்பா, யூடியூப் ஓப்பன் பண்ணால் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஏன்னா நான்லாம் வந்து பண்ண சாப்பிடும்போது எப்பவுமே யூடியூப் வீடியோ போட்டு தாங்க பார்ப்பேன். அந்த மாதிரி நம்ம பசங்க எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்காகவும் தன்னோட ஸ்ட்ரெஸ்ஸு வெளியே போகிறதுக்காகவும் சாப்பிட்ற டைமுக்கும் தூங்குகிற டைமும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் கம்மியான டைமுங்கிறதுனால இங்கே நம்ம எல்லா மக்களும் ஓடிட்டுருக்கோம். ஸோ வந்து இப்படி தான் நம்ம எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோ கிடைக்குமா, ஃபன்னாக ஏதாவது கிடைக்குமா, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம். இந்த ஸ்க்ரோல் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தம்ப்நெயில் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி உள்ளே போக நீங்கள் வைக்கணும். அண்ட் வந்து நீங்கள் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணும்போது ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்து நீங்கள் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு வியூவராக இருந்து தான் நீங்கள் வந்து தம்ப்நெயில் மேக் பண்ணணும். நீங்கள் ஒரு வியூவராக இருந்து இந்த வீடியோ தொட்டு உள்ளே போய் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தம்ப்நெயிலை நீங்கள் ரெடி பண்ணணும். அண்ட் வந்து கண்டென்ட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு போகணுன்னு தான் யூடியூப் வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அந்த வீடியோவில் எவ்வளோக்கு நல்லா ஜாலியாக பண்ண முடியுமோ ஜாலியாக பண்ணுங்கள். உங்களோட எல்லா எமோஷன்ஸையும் காட்டலாம். நீங்கள் கோவப்பட்டால் கோவப்படலாம்,
நீங்கள் வந்து ஃபன் பண்ணுறீங்கன்னா ஃபன் பண்ணலாம். ஸோ உங்களோட கன்டென்ட் என்னவோ அதில் வந்து உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் காட்டலாம். நீங்களாகவே இருங்க. ஆக்சுவலி வாசா நான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபன் பர்சன். ஸோ வந்து ஆனால் யூடியூப்பில் எப்படி அவ்வளோ ஃபன்னாக பண்ணுறது, நம்மள ஏதாவது தப்பாக நினச்சிட்டாங்கலாம் நீங்கள் நினைக்காதீங்க. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற உண்மையை ஒத்துப்பாங்க. சில பேர் வந்து பார்த்துட்டுனா ஒத்துக்க மாட்டாங்க, நீ நடிக்கிற அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்கே நம்ம உண்மையாகவே இருந்தாலும் நடிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஈவன் தோ நீங்களாக இருங்க, வொர்த்தான கண்டென்ட்ஸ் மேக் பண்ணுங்கள். இப்போ வந்து அஃபிஷியலாக யூடியூபே வந்து பார்த்துட்டிங்கன்னா யூடியூப்பில் வந்து ஒரு 3 விதமான கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக யூடியூபே சொல்லியிருக்காங்க. ஹப், ஹெல்ப், ஹீரோ அப்படின்னு சொல்லி. ஹீரோ கண்டென்ட் அப்படிங்கிறது என்னென்னா யூடியூப் அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னா காஸ்ட்லி, எஃபோர்ட்ஃபுல், ரேர் அண்ட் வெல் பிளான்டு. இந்த வீடியோவும் உங்களால் ரேராக தான் பண்ண முடியும், ஆனால் இது வெல் பிளான் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் செலவு ரொம்ப ஜாஸ்தியாகும். இதுக்கு போடுற எஃபர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு யூஸ் பண்ணுற மேன் பவர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட கண்டென்ட் என்ன கண்டென்ட் வாசா அப்படின்னா டிவியில் ஆடெல்லாம் வரும் இல்லைங்க, அந்த மாதிரியான ஆட்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் ஹீரோ கண்டென்ட்ஸ் அப்படிம்பாங்க. யூடியூப்லேயுமே வந்து பாருங்கள் எவ்வளவோ பேர் அந்த மாதிரி ஹீரோ கண்டென்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. நம்ம சேனல்லே வந்து பண்ணால் அப்பப்போ நிறைய ஹீரோ கண்டென்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அஜிமாப்பிள் சேனலில் கூட வந்து பண்ணால் சாங்கெல்லாம் ஷூட் பண்ணி சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோ கண்டென்ட்டில் வருங்க. பட் ஹீரோ கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களால் மேக் பண்ண முடியாது. அது வந்து அதான் இவ்வளோ இருக்குது, ப்ரொடியூஸ் பண்ணுறது கஷ்டம், எஃபோர்ட் நிறைய போடணும், நிறைய மேன் பவர் தேவை. ஸோ அஃபிஷியலே வந்து பண்ணால் ரேர் அண்ட் வெல் பிளான்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது கம்மியாக தான் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். உங்களால் ரெகுலராக க்ரியேட் பண்ணி போட முடியும் அப்படின்னா அது நம்மளோட திறமை தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கண்டென்ட். இந்த ஹெல்ப் கண்டென்ட்டுக்கு நம்மளோட யூடியூப்பே அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்ஸ் இன் அ வைல் பட் நெவர் கெட் ஓல்டு. நீங்கள் ஒரு வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை போட போகிறீங்க, ஆனால் அந்த வீடியோ என்றைக்குமே பழசாகாது. அதாவது அப்படி என்ன அதே மாதிரி இன்னொன்றும் சொல்லியிருக்கு அஃபிஷியலாக யூடியூப், எவ்ரி கிரீன் ஆன்சர்ஸ் டு காமன் சர்ச்சஸ். காமனாக எல்லாருமே சர்ச் பண்ணுவாங்க. ஸோ காமனாக அதுதான் ஆன்சராக இருக்கும். அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் என்ன கண்டென்ட் வாசா அப்படின்னா ஹவு டு குக் அ சிக்கன், ஹவு டு ரைட் அ பைக். இப்போ வந்து நான் வந்து பைக் ஓட்டு தெரியாத டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஹவு டு ரைட் அ பைக், ஹவு டு லேர்ன் அ பைக் அப்படின்லாம் வந்து பண்ண யூடியூப்பில் போட்டிருக்கேன். பட் எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக எனக்கு கிடைச்சது கிடையாது. ஸோ நான் ஒரு யூடியூபராக ஆனதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஹவு டு ரைட் அ பைக்னு ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். இப்போ வரைக்கும் நினச்சிட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணுவேன். அது நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாசா இது என்ன வாசா ஹவு டு ரைடு பைக்குங்கிறது என்ன வாசா கண்டென்ட்டு, அது எல்லோரும் கற்றுக்கலாமே, சும்மா ஏறி உட்காந்தா கற்றுக்கலாம், நம்ம அப்பா கற்று தருவாங்க, அம்மா கற்று தருவாங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. எல்லாருக்குமே அந்த சூழ்நிலை அமைஞ்சிறது கிடையாது. நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் தான். எங்கள் அப்பா வந்து பண்ண ஒரு பெரிய ஒரு பைக் ரைடர்னு வச்சுக்கோங்க. புல்லட்டில் பயங்கரமாக அடிச்சு தூள் கிளப்புவார். பட் எங்கள் அப்பா தவறுனதுக்கப்புறம் எங்கள் அப்பா புல்லட் வந்து பார்த்தா வீட்லேயே தான் இருக்கும். எனக்கு ஸ்டார்ட் பண்ண கூட தெரியாது, ஏன்னா டீசல் இன்ஜின் புல்லட். ஸோ வந்து யூடியூப்பில் தான் வந்து ஹவு டு ஸ்டார்ட்டு டீசல் இன்ஜின் புல்லட்லாம் போட்டு பார்த்தேன். எப்படியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி பழகியாச்சு. பட் ஹவு டு ரைட் அ பைக்னா அதில் வந்து ஒரு ப்ராப்பரான வீடியோஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எப்படி ஏன்னா நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஊருக்குள்ளே இல்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கோம். அந்த கிராமத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் தோட்டத்து வீடு. தோட்டத்து வீட்டில் சுற்றி ஒன்றும் வந்து பார்த்தா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஒன்றும் பெருசாக இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் எங்கள் சித்தி வீடு மட்டும் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அப்படி இப்படின்னு சொல்லி பிஸியாக இருக்கும்போது அவங்களாலையும் சொல்லித்தர முடியாது. அப்படி இருக்கும்போது நானே தனியாக கற்றுக்கணும்னு நினச்சா யூடியூப் தான். இந்த மாதிரி எக்கச்சக்க பேருக்கு வந்து அந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாமல் ஸோ வந்து யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிற மாதிரி வரும். அடுத்தது வந்து ஹப் கண்டென்ட். இந்த ஹப் கண்டென்ட்டை வந்து அஃபிஷியலாக யூடியூப் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் அண்ட் ஈஸி டு ப்ரொடியூஸ். நீங்கள் ஈஸியாக இந்த வீடியோ மேக் பண்ணிடலாம், ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெமிலியராக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற விஷயத்த வந்து உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுறதாகட்டும். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக வரும். ஒன்று வந்து ஹீரோ கண்டென்ட்லேயும் சேர்ந்த மாதிரி வரும், இன்னொன்று வந்து ஹெல்ப் கண்டென்ட்லேயும் சேர்ந்த மாதிரி வரும். ஹவு டு சக்ஸஸ் இன் யூடியூப்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. இந்த வீடியோ நான் ஒரு வாட்டி மேக் பண்ணி போடுறதுனால இப்போது எப்போவுமே பயன்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ என்றைக்குமே பழசாகவே ஆகாது. ஸோ வந்து இது ஒரு ப்ளஸ்ஸு. இது எப்படி ஹீரோ கண்டென்ட்டில் வரும் அப்படின்னா இதுக்கு வந்து பண்ணால் நிறைய நம்ம எஃபோர்ட் போட்டிருக்கோம், கொஞ்சம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது வந்து ஹப் கண்டென்ட் அப்படிங்கிறது என்னென்னா வீடியோ சீரியஸாக போடுறது. ஸோ எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3, எபிசோட் 4, அதுக்கப்புறம் பிஹைண்ட் த சீன்ஸ், அதுக்கப்புறம் நியூஸ் ஸ்டோரிஸ், அப்புறம் ரெகுலராக கண்டென்ட் பண்ணுறது. ஒரு ஃபோன் எடுத்து சும்மா நம்ம வணக்கம், நான் உங்கள் வாசன், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலவரம் இருக்குங்க, ஸோ இப்படிலாம் போகுதுங்க, ஸோ எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்குங்க, வெள்ளம் இங்கே வந்துருக்குங்க, எல்லாம் சேஃபாக போகுங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டோம்னா அதுவும்
இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹப் கண்டென்ட் தாங்க. ஸோ இதுவுமே வந்து பண்ணால் கொஞ்சம் எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ஹப்பையும் ஹெல்ப்பையும் அண்ட் வந்து பண்ண ஹீரோவையும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி தான் வந்து பண்ண நானும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பண்ணால் அந்த ஒரு ட்ரையாங்கிளில் போட்டிருக்கக்கூடிய ஹீரோ, ஹப் அண்ட் ஹெல்ப் கண்டென்ட். சரிங்களா? ஸோ இந்த வகையாக கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து 50% தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். 50% தம்ப்நெயிலுக்கு, 50% தான் வந்து பண்ண கண்டென்ட்டுக்குன்னு சொல்லி நீங்கள் தம்ப்நெயிலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கண்டென்ட்டை விட்டுறக்கூடாது. ஸோ கண்டென்ட்டில் என்றைக்குமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா உங்களோட தம்ப்நெயிலை பார்த்து உள்ளே வந்துடுவாங்க. தம்ப்நெயிலை பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு கண்டென்ட் நல்லா இல்லை அப்படின்னா வெளியே போயிடுவாங்க. இப்போது யூடியூபுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்குது. உங்கள் வீடியோவை எப்படி புஷ் பண்ணணும்னா, யூடியூப் உங்களோட வீடியோவை எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, எவ்வளோ நிமிஷம் பார்க்குறாங்க, எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, அந்த லைக் பண்ணுற விஷயத்துக்குலாம் அடுத்தது வரேன். ஸோ இது மாதிரிலாம் வந்து பண்ணால் அலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பண்ணால் கண்டென்ட்டு நல்லா வேர்த்தாக வந்து பார்த்துட்டுனா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லிட்டேன். ஸோ கமெண்ட்ஸ் படித்தா தான் நம்ம பண்ணக்கூடிய நம்மளோட மிஸ்டேக்ஸ்லாம் நமக்கு தெரியும். நம்ம வந்து பண்ணால் திருத்திக்க முடியும், நிறைய விஷயத்தை அப்கிரேட் பண்ண முடியும். நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால நம்ம பசங்களும் வந்து பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஆக்டரை பிடிக்கும், எனக்கு ஏதாவது ஒரு யூடியூபரை பிடிக்கணும், நம்ம கமெண்ட் போடுவோம்ல, நமக்கு ஒரு ரிப்ளை வரும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணக்கூடிய உங்கள் பசங்களுக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து பண்ணால் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். பட் இருந்தாலும் அதுலேயும் கஷ்டங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் நீங்கள் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம பசங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோன்னு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் வந்து பண்ணால் உங்களுக்கு கமெண்ட்ஸ் எடுத்து படிப்பேன். அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டாக மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கமெண்ட் நான் படிப்பேங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் அதர் சோஷியல் மீடியாஸில் நீங்கள் ஷேர் பண்ணணும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சுருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போட்டு விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ட்விட்டர் வச்சுருந்தா ட்விட்டரில் போடுங்க, ஃபேஸ்புக்கில் இருந்தால் ஃபேஸ்புக்கில் போங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட அதர் சோஷியல் மீடியாஸில் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வந்து க்ரியேட்டிவிட்டியாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை வசா எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி க்ரியேட்டிவான கண்டென்ட்லாம் வராதுன்னா நினைக்காதீங்க. எல்லாருனாலுமே எல்லாமே முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாருனாலுமே எல்லாம் முடியும். இல்லை வசா நான் எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலும் வரலன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கேங்காக இருப்பீங்க, காலேஜில் இருப்பீங்க, ஒர்க் போகும்போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க, இல்லை ஏரியா பசங்க இருப்பாங்க. இந்த மாதிரி மாப்பிள்ள விளாக் பண்ணலான்ட்டு இருக்கேன், ஒரு மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக ஒரு மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணலான்ட்டு இருக்கேன், ஒரு மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக, பட் எதுவுமே ஐடியா கிடைக்க மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் சும்மா நார்மலாக பேசும்போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. சில பேர் போகிற போக்கில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவாங்க, அது பயங்கரமாக இருக்கும். சில பேர் சின்ன குழந்தையாக இருப்பாங்க, அவங்க ஒரு கண்டென்ட் தருவாங்க, செம்ம வேல்யூபிளாக இருக்கும். ஆனால் சின்ன குழந்தை தானே சொல்லுது, இவன் சொல்லி நம்ம என்ன கேட்குறதுன்னு என்றைக்குமே நினச்சிடாதீங்க. டிடிஎஃப் நல்ல விஷயங்கள் நீங்கள் எங்கேருந்து வேணால் தீய மனிதர்கிட்ட இருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? எனக்கு கர்ணன் ஐயாவை ரொம்ப 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 பிடிக்கும். சரிங்களா? ராவணன் ஐயாவையும் ரொம்ப 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 பிடிக்கும். ராவணன் ஐயாவை யார் என்ன தவறான விஷயங்கள் சொன்னாலுமே ராவணன் ஐயா கிட்ட பிடித்த நிறைய விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் சொன்ன கடைசி 3 உபதேசங்கள் தான். ஸோ வந்து என்ன 3 உபதேசங்கள்னு சொல்ல ஆரம்பித்தோம்னா சொல்லிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் எவ்வளோக்கு முடியுமோ சீக்கிரமாக முடிச்சிடுறேன். அதாவதுங்க, குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் எப்போவுமே உங்களோட கருத்துக்கு எதிர்மறை சொல்லக்கூடிய மனிதர்களை கூடவே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்லதே செய்ய போனாலும் அந்த நல்லதில் ஒரு குறை இருந்தால் அவங்க சுட்டி காட்டு உங்கள் நல்லதை பர்ஃபெக்டாக பண்ண வைப்பாங்க. நீங்கள் தப்பு செய்ய போகிறீங்கன்னா அந்த தப்பை வந்து பார்த்து சுட்டி காட்டி உங்களை தப்பு செய்யவே விட மாட்டாங்க. இது ஒரு ராவணன் ஐயாவோட கடைசி உபதேசங்களில் ஒன்று. அடுத்த உபதேசம் என்னென்னா, நல்ல விஷயத்தை என்றைக்குமே தள்ளி போடாத, உடனே செஞ்சிடு. ஆனால் கெட்ட விஷயத்தை தள்ளி போடு, அதுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி ராவணன் ஐயா சொல்லியிருக்கார். 3வது உபதேசம் என்னென்னா, உன் கூட இருக்கிற சமையல்காரன், அதாவது உங்கள் கூட இருக்கக்கூடிய க்ளோஸான சர்க்கிளை என்றைக்குமே பகைச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ராவணன் ஐயா சொல்லியிருக்கார். யார் என்ன சொன்னாலும் அதுலேருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் கெட்ட விஷயங்களும் இருக்குது, நல்ல விஷயங்களும் இருக்குது. கெட்ட விஷயங்களை விட்டுருங்க, நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. ஓகேவா டிடிஎஃப்? பட் என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி, அவர் என்னதான் ரொம்ப நல்லவராக இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன நெகட்டிவிட்டியை வச்சு அவங்க வாழ்க்கையவே அழிக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும் டிடிஎஃப். நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே சடன் பிளான் பண்ணக்கூடிய ஆள். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், என்ன தான் நான் சடன் பிளான் பண்ணாலும் அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஏன்னா சடன் பிளான் பண்ணி நான் அங்கே போயிடுவேன், அங்கே போயிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்போ ட்ராவலே பார்த்துக்கோங்க, இப்போ நான் டக்குனு குஜராத் போகணும்னு பிளான் பண்ணிட்டேன்னா நான் குஜராத்துக்கு போய்ட்டு குஜராத்துக்கு போய்ட்டு எங்கே போகணும் எது பண்ணணும்னு தெரியாது. அதனால் நீங்கள் எங்கே போகணுன்னாலும் என்ன பண்ணாலும் ப்ரீ பிளான் பர்ஃபெக்டாக பிளான் போட்டு பண்ணுங்கள். இல்லை வாசா நான் எப்போவுமே வந்து பண்ண சடன் பிளான் தான் போடுவேன்னா, நானும் அப்படிப்பட்ட பையன் தான், சடன் பிளான் பண்ணக்கூடிய பையன் தான். பட் இப்போ நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, சடன் பிளான் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஒரு குட்டி டைம் கிடைக்கும், அந்த டைமில் உட்காந்து பிளான் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் போக 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 பிளான் பண்ணி பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து பண்ண நம்ம எந்த விஷயத்தையும்
விஷயத்தையும் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடியும். அதுக்கப்புறம் வீடியோ டைமிங். நிறைய பேர் சொல்லுவாங்க வீடியோ டைமிங் வந்து கம்மியாக கொடுத்தா தான் ரீச் ஆக முடியும்னு. ஆக்சுவலி டிடிஎஃப் அப்படி கிடையாது. இப்போ நம்ம சேனலில் வந்து பண்ணால் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வீடியோ போட்டிருப்பேன்னு தெரியல. பட் 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோலாம் கொடுத்துருக்கேன். அவ்வளவு அதிகமான டியூரேஷன் தான் நம்ம அதிகமான மக்களும் பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஸோ இப்போ வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜ்னு வச்சுக்கோங்க. அதை வந்து 1 மணி நேரமாக எடிட் பண்ணிட்டீங்க. மறுபடியும் எடிட் பண்ணி ஒரு 40 நிமிஷம் வந்துருச்சு. ஆனால் ஒரு 20 நிமிஷம் போட்டால் தானே எல்லாம் ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் இன்னும் 20 நிமிஷம் கட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அந்த 40 நிமிஷமும் ஒர்த்தாக இருந்துச்சுன்னா 40 நிமிஷமாக போடுங்க. இல்லை நான் பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன்னா ரொம்ப நல்ல விஷயம். பார்ட் 1 பார்ட் 2 போடுங்க. பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னாங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தா போதிய டைம் நான் இப்போ கற்றுக்கிட்டது தாங்க பார்ட் 1 பார்ட் 2 போடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னாங்க எல்லாருக்குமே அந்த ஒரு போதிய டைம் கிடையாது. எல்லாரும் மக்கள் ஓடிட்டுருக்கோம். ஸோ நமக்கு கிடைச்ச ரிலாக்ஸான டைமில் ஒரு 20 நிமிஷம் பார்க்கலாம்னு நினைப்பாங்க. அந்த 20 நிமிஷம் முடித்தவொடனே சரி மூடி வச்சுட்டு போயிடலாம். அப்புறம் வந்து பார்க்கலாம்னு நினைப்பாங்க. அப்புறம் பார்க்காமே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்ட்டாக போடுறதும் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் வந்து ப்ரோமோ. ஸோ வந்து நம்ம vlog பண்ணுவோம். ஸோ அந்த vlogக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒரு ப்ரோமோ மேக் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரோமோ அதாவது vlog நடக்குங்க. vlogக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ட்ரோ இருக்குங்க. இந்த இன்ட்ரோக்கு முன்னாடி ஒரு vlogக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி அப்போ மேக்ஸ் டு மேக்ஸ் நம்ம போடுவோம். சில டைம் நம்ம வந்து போட மாட்டோம். அந்த ப்ரோமோ வந்து பண்ண நம்மளோட வீடியோ மேக்ஸ் டு மேக்ஸ் 15 செகண்ட்ஸ் இருக்கும். அதை விட கம்மியாக இருக்கும். அப்படியே ரொம்ப மிஞ்சி போனால் 20 செகண்ட் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. ஆனால் சில சேனல்லலாம் வந்து பண்ணால் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் போடுவாங்க. அது அட்வைசபிள் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் கலாட்டா இந்த மாதிரி மீடியா சேனல்ஸ் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் போடுவாங்க. நம்ம இண்டிபெண்டன்ட் கிரியேட்டர்ஸ் கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்னது பண்ணுங்கள். ஏன்னா இதை பார்க்கும்போது இது பார்த்துட்டே சேடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு முடியுமோ சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோமோ வீடியோஸ் மேக் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்மளோட ப்ரொஃபஷ்னல் வாழ்க்கைக்குள்ளே என்றைக்குமே பர்சனல் ப்ராப்ளம்ஸை உள்ளே கொண்டு வராதிங்க. இது எனக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அப்படி தானே. இந்த ஒரு வருஷத்தில் வந்து பண்ண என் வாழ்க்கையில் நடந்த அவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை என்னை தாண்டியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறது எனக்குமே அஃபெக்ட் ஆச்சு. நானுமே ஒரு டவுன்ஃபாலை சந்தித்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது டிடிஎஃப் உங்களோட பர்சனல் லைஃப் ப்ராப்ளமை நம்மளோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்குள்ளே கொண்டு வரவே கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க சுயநலவாதிம்பாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் இவனுக்கு வந்து இவன் கல் மனசுடா, இவனுக்கு மனசே இல்லடான்னு கூட சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நம்மளால் சாதிக்க முடியாது. இப்போ இப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் நாளைக்கு வந்து உங்களை கை காட்டி இவர் எனக்கு தெரியும், இவர் என் நண்பர் தான், இவர் என் தம்பி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து யூடியூப்பில் நம்மளை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வே எடுத்து ஒரு 6 மந்த் 8 மந்த்ஸ் இருக்கும். மேபி இப்போ மாறி இருக்கும். ஸோ எப்போவாது ஃப்யூச்சரில் மேபி இதுதாங்க மேக்ஸ் டு மேக்ஸ் இப்படி தான் இருக்கும். எப்போவாது ரேராக தான் மாறும். அதாவது ஷார்ட்ஸ் ஃபீடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 38% நம்மளை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. 38% வந்து பாருன்னா ஷார்ட்ஸில் தான் நம்மளை கண்டுபிடிப்பாங்க. அதனால நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் கண்டென்ட் அண்டு லாங் கண்டென்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். இப்போ வந்து இந்த கதைக்கு வருவோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் கண்டென்ட்ஸ் நிறைய மேக் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? ஷார்ட்ஸ் கண்டென்ட்ஸும் மேக் பண்ணி போடுங்க, லாங் வீடியோவும் மேக் பண்ணி போடுங்க. பட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோவோட ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக போகும். ஏன்னா 38% வந்து பார்த்தா யூடியூப் அஃபிஷியலாக கொடுத்துருக்கு ஷார்ட்ஸுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூடியூப் ஹோம் பேஜில் வந்து நம்ம யூடியூப்பில் போனோடனே ஒரு ஹோம் பேஜ் வருமா, அந்த ஹோம் பேஜில் 26% தான் உங்களை காட்டும். ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம தெரிய இருக்கக்கூடிய வாய்ப்பு 26%. ஆனால் ஷார்ட்ஸில் நம்ம தெரிய இருக்க வாய்ப்பு வந்து பார்த்தா 38%. யூடியூப் ஹோம் பேஜில் வந்து உங்களோட ஷார்ட்ஸும் காட்டும், உங்களோட யூடியூப் வீடியோவும் காட்டும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சேனல் பேஜஸ். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த சேனல் பேஜ் கீழே வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு ஒரு வீடியோ காட்டும். அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் காட்டணும்? 12% தான் உங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கிறதுலே அதிகம் என்னென்னா ஷார்ட்ஸ் தான். ஸோ அதனால் ஷார்ட்ஸ் நல்லா க்ரியேட் பண்ணி போடுங்க. லாங் வீடியோ விட்றாதீங்க, லாங் வீடியோவும் க்ரியேட் பண்ணி போடுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் கீழே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்ட் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அண்ட் லாங் கண்டென்ட் பற்றி பேசுவோம். இப்போ வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்டை பொறுத்த அளவுக்குங்க வியூஸ் வந்து பயங்கரமாக போகும். ஆனால் ஷார்ட்ஸ் எவ்வளோக்கு வியூஸ் போகுதோ அந்தளவுக்கு பயங்கர கோடி வியூஸ் எல்லாம் போன மாதிரி இருக்கும். லாங் வீடியோ வந்து பண்ணால் அவ்வளோ ரீச் ஆகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 26% தான் கொடுக்குறாங்க. ஏன்னாங்க நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி வேகமாக ஓடிட்டுருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுங்கிறது ஒரு நிமிஷம், அரை நிமிஷம், ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான். அப்போ பல கண்டென்ட்டை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்புமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணி தான் 38% கொடுத்துருக்காங்க. பட் இங்கேயும் ஒரு
நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் கற்றுக்க முடியாது. இப்போ ஆக்சுவலி டிடிஎஃப் இப்போ வந்து ஹவு டு சக்ஸஸ் இன் யூடியூப்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை நம்மளால் ஷார்ட்ஸ்லேயே கொடுக்க முடியும். பட் என்ன மைனஸ்னால் இவ்வளவு டீட்டெயில்டாக இவ்வளவு தெளிவாக புரிதலோடு நம்மளால் கொடுக்க முடியாது. ஒரு நிமிஷத்தில் எவ்வளோக்கு சுருக்கி சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு சுருக்கி தான் நம்மளால் சொல்ல முடியும். நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ பட் பார்க்குறவங்க வந்து இது இருந்தால் மட்டுமே போதும்னு சொல்லி லைஃப்பில் அப்ளை பண்ணி நிறைய பேர் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் தோற்றவங்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் லாங் வீடியோவும் மேக் பண்ணுங்கள், ஷார்ட்ஸ் வீடியோவும் மேக் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ எவ்வளோக்கு பார்க்குறீங்க, லாங் வீடியோலையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ரெவன்யூக்கு வரலாம். ஸோ வந்து ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்டிங்கில் வந்து ஷார்ட்ஸை வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக ரெவன்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து பண்ண ரெவன்யூ கம்மி பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஷார்ட்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சம்பாதிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ப்ரொடக்ஷனும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஈவெண்ட்டும் வந்து பண்ண கம்மியாக தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டுமே பண்ணுங்கள், நமக்கு எது சக்ஸஸ் ஆனாலும் சந்தோஷம்தான். ஓகேங்களா? அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு லாங் வீடியோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டுமே பண்ணுங்கள், ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ வந்து அப்போது வந்து பண்ண ரெண்டுமே ஏறும்ல. ஷார்ட்ஸை மட்டுமே தனியாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க, லாங் வீடியோவும் பாருங்கள். லாங் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க, ஷார்ட்ஸ் வீடியோவும் பாருங்கள். அண்ட் வந்து யூடியூப்பை பொறுத்தளவுக்குங்க, ஸோ இப்போ நம்ம வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் லைக் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. மக்களை வந்து நீங்கள் லைக் பண்ண வைங்க. நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பப்போ சொல்லுங்கள், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மூலிமா இன்னும் நிறைய பேத்துக்கு நம்மளோட கண்டென்ட் போய் சேரும்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து கமெண்ட்ஸ், லைக், கமெண்ட், ஷேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் ஜோன், இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் ஜோன் காய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான். கேங்குள்ளேயே தான் இருப்பான், நம்ம கூடயே தான் உட்காந்துருப்பான், நல்லா தான் பேசிகிட்டு இருப்பான். திடீர்னு பேசும்போது அவன் அவுட் ஆஃப் ஜோனுக்குள்ளே போயிடுவான். அவன் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பான். இப்போ நான் தான் அந்த அவுட் ஆஃப் ஜோன் காயின்னா, நான் உண்மையாகவே நான் தான் வந்து அவுட் ஆஃப் ஜோன் காய். இப்போ நான் தான் அந்த பையன்னா நல்லா பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ ஒரு 10 செகண்டில் வந்து பாருன்னா நான் அப்படியே பல விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இவங்க வாசன்னு கூப்பிட்டா எனக்கு கேட்காது, நான் அந்த இதுக்குள்ளேயே இருப்பேன். பட் அவங்க என்ன நினச்சிருவாங்க, கூப்பிட்டும் திரும்பாமல் இருக்கான் பாருங்க, என்ன ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்க. பட் நமக்கு தான் தெரியும் அவுட் ஆஃப் ஜோனுக்குள்ளே போயிட்டோம்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடும்போது பசங்கள்லாம் இவன் தான் அந்த அவுட் ஆஃப் ஜோன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. நமக்கே செல்ஃப் டேக் பண்ணிப்போம். அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ஷேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறேங்க. ஒரு ரீல் ஒன்று பார்க்குறீங்க. அந்த ரீலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு கேங்காக இருக்காங்க பசங்க. நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் ஃபோன் எடுத்துகிட்டு போய் என்னடி பண்ணுற, சாப்பிட்டியா, தூங்குனியா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கேங்குள்ளே யார் அந்த பையனோ அந்த பையனுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். இது மக்கள் கூட கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஷேர் மூலியமாகவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட வீடியோவும் நம்மளோட சேனலும் நல்ல ஒரு க்ரோத் ஆகும். அதனால் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மக்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட சொல்லுங்கள். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி பஞ்சுவாலிட்டி பற்றி பேசிட்டோம். பஞ்சுவாலிட்டி நம்மளோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்க்கு கொண்டு போக ரொம்ப 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 உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக போட்டுருங்க. 1008 பிரச்சனை வருங்க, எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பண்ணால் கரெக்டாக பஞ்சுவாலிட்டியாக வீடியோ போடுங்க. ஆனால் வந்து ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஹேஷ்டேக் மட்டுமே நம்பி இருக்காதீங்க. எல்லாமே ஒரு சின்ன சின்ன வழிகள் தான். ஸோ வந்து ட்ரெண்டிங்கான ஹேஷ்டேக்ஸை யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஹேஷ்டேக்லாம் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதானா, அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஓ, இன்னொரு பேஜே இருந்திருக்கு. அதாவது இன்ட்ரோவில் அந்த விஷயத்தையே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து அந்த விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். அண்ட் வந்து நீங்கள் வந்து இன்னொரு யூடியூபர் கூட கொலாப் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறதுனால 2 பேத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கண்டென்ட் பார்த்தவங்க இந்த கண்டென்ட் பார்த்துருந்துருக்க மாட்டாங்க, இந்த கண்டென்ட் பார்த்தவங்க இந்த கண்டென்ட் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த கண்டென்ட்டில் இவங்க பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கும், சரி இவங்களையும் பார்க்கலாமே சொல்லி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் கொலாப் பண்ணி பண்ணுங்கள். ஆனால் எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க. அண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருங்க. டிடிஎஃப் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இங்கே வந்து பல இது வந்து ப்ராவப்ஸ் போட்டிருப்போம். அதில் வந்து பண்ண ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ பிக் ட்ரீம்ஸ், கனவு காணுங்க. சில பேர் வந்து நீங்கள் கொஞ்சிருப்பீங்க, மாப்பிள்ளை எனக்கு ஒன்றும் பெரிய ஆசைலாம் இல்லை, மாதம் ஒரு 30,000 சம்பாதிச்சிட்டா போதும்டா, அவ்வளோதான்டா என் லைஃப் செட்டில்டா அப்படிம்பாங்க. 30,000 சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த காசு பத்தாது. இப்போது செலவுகள் அதிகமாகிடுச்சு, ஒரு 60,000 இருந்தால் அவ்வளோதான் நான் லைஃப்பில் செட்டில் அப்படிமா.
60,000 வந்ததுக்கப்புறம் அந்த 60,000மும் பத்தாது. நம்மளோட தகுதிகள் ஏற ஏற நம்ம தகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய பெரிய ஆட்களே வந்து பார்த்தா எனக்கு ஃபினான்ஷியல் கிரஷ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானே நிறைய வீடியோவில் வந்து ஃபினான்ஷியல் கிரஷ்ன்னு சொல்லியிருப்பேன். சில பேர் வந்து பார்த்தா அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்கப்பா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. எவ்வளோ பெரிய பரம்பரை கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கமிட்மெண்ட்டில் அங்கே ஒரு செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களும் லாக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்றைக்குமே எனக்கு இது இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு நினைங்க, நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைங்க. எப்போவுமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்காதீங்க. ஸோ வந்து ஒரு நார்மல் கார் வாங்கிட்டால் போதும்னு நினைக்காதீங்க. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னு பிளான் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்படாதீங்க. ஹெலிகாப்டர் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுங்க. பெருசாக ட்ரீம் பண்ணுங்கள். அண்ட் டிடிஎஃப் மேனிபுலேட் பண்ணுங்கள். அது எனக்கு ப்ரொனன்சியேஷன் சரியாக சொல்ல தெரில. அதாவது டே ட்ரீமிங் அப்படிம்பாங்க. ஆக்சுவலி டே ட்ரீமிங் கிடையாது இது. அசாதாரிய விஷயங்களை வந்து பார்த்தா சும்மா உட்காந்து இது நடந்துடும். அதாவது டே ட்ரீமிங்லேயும் நிறைய வகை வரும். இதை வந்து டே ட்ரீமிங்கில் சேர்த்த முடியாது. பட் இதுவும் டே ட்ரீமிங் மாதிரி தான். நான் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு ரிப்ளை எல்லாம் கொடுத்துருக்கேன். வாசா என்னாலலாம் முடியவே முடியாது வாசா, எங்கே வாசா ஒரு ஸ்கூட்டி வாங்கவே காசு இல்லை, நான் எங்கே வாசா சூப்பர் பைக்கை பார்த்தா ஆசையாக இருக்குது வாங்கணுன்னு தான் தோணுது, ஆனால் என்னால் முடியாது வாசா அப்படின்னு நிறைய கமெண்ட் பார்த்துருக்கேன். நம்ம டிடிஎஃப் யாராவது வந்து பார்த்துட்டுனா அந்த மாதிரி நான் யாருக்காவது ரிப்ளை பண்ணியிருந்தாலோ அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்ததை பார்த்துருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். சமி இந்த மாதிரி நான் நினச்சிருந்தேன்னா நான் இப்போ இந்த இடத்துல நின்றுருக்க மாட்டேன், நான் சூப்பர் பைக் வாங்கியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. டிடிஎஃப் உங்களை நீங்கள் நம்புங்க. நம்ம நம்பினாலே போதும், நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ மேனிபுலேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு நாள் சூப்பர் பைக் வாங்குவேன், நான் கண்டிப்பாக ஒரு நாள் சூப்பர் கார் வாங்குவேன், நான் லேம்போகினி வாங்குவேன், நான் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குவேன், நான் ஹெலிகாப்டர் வாங்குவேன், நான் பெரிய ஹீரோவாக வருவேன், நான் பெரிய ஆளாக வருவேன், நான் பெரிய ஒரு யூடியூபராக வருவேன். இப்போ வந்து யங்கஸ்ட் பில்லியனர் யாருங்க? மிஸ்டர் பீஸ்ட் சார் தானே. ஸோ அந்த மாதிரி நம்மளும் ஆகிடுவோம்னு சொல்லி நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். ஸோ யார் என்ன சொன்னாலும் நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரில இந்த வீடியோவும் எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுவேனா, ஸோ இல்லைனா இதை விட்டுருவேனா, எப்பவும் போல் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லிஸ்ட்டில் போட்டு வச்சு இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி தெரில. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதோடு முடிஞ்சிடாதுங்க. இப்போ நான் சொன்னது யூடியூப்பில் ஒரு 5% நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இன்னும் 95% இருக்கும். ஒரு நாட்களும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். புது விஷயம் யூடியூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த புது விஷயங்களும் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ டிடிஎஃப் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நீங்கள் சாதிக்கணும். டிடிஎஃப் நம்ம நிறைய விஷயங்கள் எவ்வளோ பார்ட் போச்சுன்னு தெரில, இல்லை ஒரே வீடியோவில் போட்டேனான்னு தெரில. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருந்திருப்போம். ஸோ இந்த இவ்வளோ பேசின விஷயங்கள் வந்து பண்ணால் யூடியூப்பில் மட்டும் அப்ளை பண்ணி சக்ஸஸ் ஆகிறத மட்டும் நிப்பாட்டிடாமல் உங்களோட லைஃப்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எந்த விஷயத்தை பண்ணாலும் டெடிக்கேட்டடோட பண்ணுங்கள். டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், கண்டினியூட்டி, டிசிப்ளின், சாக்ரிஃபைஸ். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் டிடிஎஃப். எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இடத்துல பார்க்கணுன்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கங்க. முயற்சி பண்ணுறது தானே எல்லாமே. முயற்சி பண்ணதில்லனால தானுங்க இப்போ வந்து நிற்கிறேன் நான். என்கிட்ட ஒரு ஸ்டார்டிங் ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க. என்னன்னாங்க, நான் அனலைஸ் பண்ணுவேன். இந்த விஷயம் நம்மளால் முடியும். கண்டிப்பாக 100க்கு ஒரு 51% சான்சஸ் இருக்குது நம்ம இதில் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா கண்ணு மூடிட்டு குதிச்சிடுவேன். உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னா அது 1% இருந்தாலும் குதிச்சுங்க. இப்போ நான் அப்படி தான் பண்ணுறேன். என்னால் அது முடியும் அப்படின்னு சொல்லி 1% ஃபீல் ஆனாலுமே அந்த விஷயத்துக்குள்ளே நான் இறங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. தோல்வி அடைஞ்சாலும் பார்த்துக்கலாம். தோல்வி அடைஞ்சால் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாளுக்கு நாள் நம்ம வந்து பண்ணி இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் போவோம். ஓகே டிடிஎஃப். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம வீடியோ இதை ரன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான் தட்டிட்டு இருக்கோங்க. டடா போய் டேக் கேர். பேகும் பண்ணி சேஃபாங்க. ஹெல்மெட் போட வேண்டியது இருக்காதிங்க. பை டிடிஎஃப். லவ் யூ. மிஸ் லாட்ஸ் பார்த்து பத்திரமாங்க. சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச்ங்க.